வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வெறும் பாலிசி சட்டம் பத்தினது மட்டும் இல்ல. இது நம்மள மாதிரி மனுஷங்கள பத்தினது. ஒரு பெரிய உலகளாவிய மாற்றத்தை ஒரே ஒரு நம்பர்ல சுருக்க முடியும்னா நம்புவீங்களா? வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம். இல்ல, இது எந்த சிஓவோட சம்பளமும் இல்ல. இது அமெரிக்கால ஒரே ஒரு வேலை விசாக்கு அப்ளை பண்றதுக்கான புது கட்டணம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு நம்பர் உலகம் முழுசா இருக்கிற திறமையானவங்களுக்கு முன்னாடி எவ்ளோ பெரிய தடையா நிக்குதுன்னு இது பளிச்சுன்னு காட்டுது. சரி, இந்த உலகளாவிய எதிர்ப்புல அத்தியாயத்தை பாப்போம். அதாவது பாலிசி மூலமா எப்படி இந்த எதிர்ப்பு வருதுன்னு. திறமையானவங்க உள்ள வர்றதை தடுக்க அரசாங்கங்கள் என்ன மாதிரியான சட்டரீதியான கருவிகளை எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். அடேங்கப்பா, H1B விசா கட்டணம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க. இது திறமையான தொழிலாளர்களுக்கு, குறிப்பா இந்தியாலேருந்து வர்றவங்களுக்கு எவ்ளோ பெரிய பணத்தடையா இருக்குன்னு தெரியுதா? இது வெறும் ஃபீஸ் ஹைக் இல்ல, இது ஒரு பணச்சுவர்னே சொல்லலாம். இப்ப பாருங்க, அரசாங்கம், மத்த நாடுகள், பெரிய பெரிய கம்பெனிகள், பொதுத்துறைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அக்கறை இருக்கு. அவங்களோட நோக்கங்களும் ஒன்னுக்கொன்னு முரணா இருக்கு. எல்லாருக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை இன்னும் சிக்கலாகுது. இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது ஒரு பாலிசி ஆயுதம் மாதிரி. நிஜத்துல இது சட்ட ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பல விளைவுகளை ஏற்படுத்துது. மக்களோட வாழ்க்கை, அவங்களோட எதிர்கால பிளான்ஸ் எல்லாத்தையுமே இது நேர தாக்குது. சரி, இதுவரைக்கும் அரசாங்க ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம கதைய தெருக்களுக்கு கொண்டு போவோம். அங்க என்ன நடக்குது? அதாவது இந்த எதிர்ப்பு சமூகத்துல மக்கள் மத்தியில எப்படி வெளிப்படுது? அந்த இன ரீதியான பதட்டங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். வாங்க, இப்ப நம்ம கவனம் ஆஸ்திரேலியா பக்கம் திரும்பலாம். ஏன்னா இந்த பிரச்சனை அமெரிக்காவோட மட்டும் நின்னுடல. இங்க பாருங்க, இந்த போராட்டங்களுக்கும் வெளிநாட்டுல வாழ்ற இந்தியர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஒரு பாலிசியை எதிர்க்க ஆரம்பிக்கிற விஷயம் கடைசியில தனிப்பட்ட மனிதர்கள் மேல தாக்குதலா மாறுது. ஆஸ்திரேலியால இருந்து இப்ப நம்ம பயணம் இங்கிலாந்துக்கு போகுது. அங்கேயும் பதட்டமான சூழல் தான். சொல்லப்போனா அங்கேயும் இதே கதை தான். இந்த நம்பரை பாருங்க, இது மக்கள் எதிர்ப்பு எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு காட்டுது. இது ஏதோ பேச்சோட நிக்கிற விஷயம் இல்ல, நிஜமாவே ரொம்ப பரவலா இருக்கிற ஒரு அச்சுறுத்தல். 1.5 லட்சம் பேருன்னா சும்மாவா? அது ஒரு சின்ன கூட்டமே கிடையாது. இந்த ஒரு வரி ரொம்ப ஆழமானது. இந்த எதிர்ப்பு மனநிலைக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியே இது விளக்குது. அதாவது சில நேரங்கள்ல ஒருத்தரோட வெற்றியே அவங்களுக்கு எதிரா வெறுப்ப தூண்டலாம். ஒரு சமூகம் ரொம்ப நல்லா முன்னேறிட்டு இருக்கும்போது அதுவே அவங்கள ஒரு டார்கெட்டா மாத்திடலாம். சரி, இப்ப நம்ம இன்னும் ஆழமா போய் இந்த உலகளாவிய போக்குக்கு எது தூண்டுகோலா இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சித்தாந்தங்கள் என்ன? இதோட ஆணி வேற எங்க இருக்கு? பூர்வ குடிவாதம், அதாவது நேட்டிவிசம். இந்த ஒரு வார்த்தை தான் இப்ப நடக்கிற அரசியல், சமூக மாற்றங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாவி மாதிரி. இங்க பாருங்க, குடியேற்றத்துக்கு எதிரான வாதங்களை நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கணும். மேலோட்டமா அவங்க எங்க வேலைகளை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான காரணம் என்னன்னா பொருளாதார நிராபதின்மையும் அடையாள அரசியலும் தான். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதனாலதான் இந்திய புலம்பெயர் சமூகம் ஒரு ஈஸியான டார்கெட்டா மாறுறாங்க. ஏன்னா அவங்களோட வெற்றி, குறிப்பா டெக்னாலஜி மாதிரி துறைகள்ல எல்லாருக்கும் நல்லா தெரியுது. அவங்க இந்தியா கூட வச்சிருக்கிற அந்த வலுவான கலாச்சார, வர்த்தக தொடர்புகளும் வெளிப்படையா இருக்கு. இந்த காரணங்கள்னாலேயே அவங்க ஒரு சர்ச்சைக்குரிய புள்ளியா மாறிடுறாங்க. சரி, இவ்ளோ தூரம் பார்த்தாச்சு. இதுக்கு ஒரு நேரடியான பதில சொல்லி முடிக்காம, இந்த உலகளாவிய எதிர்ப்பு நம்ம எல்லார்கிட்டயும் எழுப்புற சில முக்கியமான ஆனா பதிலில்லாத கேள்விகளோட இந்த பகுதியை முடிக்கலாம். விசா பாலிசிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற புது சுவர்களா? யோசிச்சு பாருங்க. பேப்பரை வச்சு, டாக்குமெண்ட்ஸை வச்சு புதுசா சுவர்கள் கட்டப்படுதா? அரசியல் சூழல் மாறும்போது ஒரு நாட்டுல நல்ல செட்டிலான சமூகங்கள் கூட எவ்வளவு பாதுகாப்பா உணர்றாங்க. பாதுகாப்பு, சொந்தங்கிற அந்த உணர்வே ஒரு கேள்விக்குறியா மாறுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? கடைசியா இந்த எல்லாத்துக்கும் உண்மையான காரணம் எது? பொருளாதார கவலையா இல்ல அடையாள அரசியலா? இந்த சிந்தனையை தூண்டும் கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறோம். இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.